தவிக அரசின் முதல் வேளாண் பட்ஜெட்டை வேளாண்மைத்துறை அமைச்சர் வினோத் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். உழுவார் உலகத்தாருக்கு ஆணியக் தாற்றாது என்ற திருக்குறளுடன் 2026-2027 நிதியாண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அகதற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து உழவு தொழில் தவிர பிற தொழில்களை செய்வோர் எல்லோரையும் உழவர்களே தாங்குகின்றனர். அதனால் அவர்களே இந்த உலகத்தாருக்கு அச்சாணி போன்றவர்கள் என்று வள்ளுவ பெருந்தகை வலியுறுத்துவதிலிருந்து உழவனின் உன்னதத்தை நாம் அறிய முடிகிறது. முதலமைச்சர் விஜய் வகுத்து கொடுத்த சீரிய தொலைநோக்கு திட்டங்களுடன் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் வினோத் தெரிவித்தார். செயல்பாட்டில் உள்ள திட்டங்கள் தொடர்வதோடு புதிய திட்டங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். ஒரு அரசு வல்லரசு ஆவதற்கு முன் விவசாயிகளுக்கான அரசாக மாற வேண்டும் என்ற நமது முதலமைச்சர் அவர்களின் கொள்கையினை அடித்தளமாக கொண்டு விவசாயிகளின் தேவைகளை இயன்ற அளவு நிறைவு செய்திடும் வகையிலும் வேளாண் அறிவியல் சார்ந்த வளர்ச்சிக்கேற்பவும் குறிப்பாக விளைபொருளுக்கு உரிய விலை பெற்று விவசாயிகள் வாழ்வில் வளம் பெறும் வகையிலும் பல முன்னோடி திட்டங்களுடன் 2026-27 ஆண்டிற்கான வேளாண்மை நிதிநிலை அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளது. வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்த அமைச்சர் வினோத் கோட் ஷூட் அணிந்த விவசாயி முதலமைச்சர் விஜய் என புகழாரம் சூட்டினார். தேர்தலில் பணநாயகத்தை தோற்கடித்த ஜனநாயகன் முதல்வர் விஜய் என்றும் பேசினார். பணநாயகத்தை தோற்கடித்த பாமரனின் ஜனநாயக முதல்வர் நீங்கள். பணநாயகத்தை தோற்கடித்த பாமரனின் ஜனநாயக முதல்வர் நீங்கள். திரைமன்றங்களில் மட்டுமல்ல, சட்டமன்றத்துக்கும் நாயகன் நீங்கள்தான். திரைமன்றங்களில் மட்டுமல்ல, சட்டமன்றத்திற்கும் நாயகன் நீங்கள்தான். உயர்ந்த எண்ணங்களை விதையாக்கி ஊழல் ஒவ்வொன்றையும் களையெடுத்து சமத்துவம் எனும் செடி வளர்த்து மக்களாட்சி எனும் பெரும் மரத்தை பிடித்து நிற்கும் கோட் சூட் போட்ட அணிந்த விவசாயி நீங்கள். இனி எப்போதுமே தமிழ்நாட்டின் தலைப்பு செய்தி ஒன்று நீங்கள் பேசுவதாக இருக்கும், இல்லை உங்களை பற்றி பேசுவதாக மட்டுமே இருக்கும். சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது வேளாண்மைத்துறை அமைச்சர் வினோத் முதலமைச்சர் விஜய் குறித்து நெகிழ்ச்சி உரை. இனி எப்போதும் தமிழ்நாட்டின் தலைப்பு செய்தி ஒன்றில் நீங்கள் பேசுவதாக இருக்கும், இல்லை உங்களை பற்றி பேசுவதாக மட்டும்தான் இருக்கும். முதலமைச்சர் விஜயை புகழ்ந்து பேசிய அமைச்சர் வினோத்திற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் குறுக்கிட்ட நிலையில் அமைச்சர் வினோத் தனது உரையை தொடர்ந்தார். ஊரெல்லாம் நாற்றம் எடுத்த ஊழலை ஒழிக்க உங்களை விட்டால் ஒருவரும் இல்லை. ஒற்றுமையோடு சாதி சமயம் மறந்து நாங்கள் கொண்டாட நீங்க படிங்க நாங்கள் என்ன சொல்லியிருக்காரு. நாங்கள் கொண்டாட உங்களை போல் ஒரு வரம் இல்லை. 2026-2027 நிதி ஆண்டில் விவசாயிகளுக்கு 17,000 கோடி அளவிற்கு பயிர்க்கடன் வழங்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் வினோத் கூறியுள்ளார். 3,000 கோடியில் மூலதன கடன் மற்றும் 500 பால் பண்ணைகள் அமைக்க 25% மானியம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். சூப்பர் எல்னினோ தாக்கத்தால் 12 மாவட்டங்கள் பாதிக்கப்படலாம் என்பதால் பிரத்யேக திட்டங்கள் தயார் செய்யப்பட்டு உள்ளதாக அமைச்சர் வினோத் தெரிவித்திருக்கிறார். நடப்பாண்டில் 125 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்தி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு பாசன வசதிகளை விரிவாக்கம் செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் கூறினார்.
தமிழகத்தில் நடப்பாண்டில் 8.26 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டு உள்ளதாக வேளாண் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் நலன் கருதி 134 கோடி மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு உள்ளதாக அமைச்சர் வினோத் கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு தடையின்றி இலவச மும்முனை மின்சாரம் வழங்க தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திற்கு 7432 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு உள்ளதாக அமைச்சர் வினோத் தெரிவித்துள்ளார். மண் வளத்தை பாதுகாக்கும் வகையில் 1 லட்சம் விவசாயிகளுக்கு மண் நல அட்டைகள் வழங்கப்படும் என்றும் வேளாண் பட்ஜெட்டில் அமைச்சர் வினோத் அறிவித்திருக்கிறார். 2026-2027 நிதியாண்டிற்கான தமிழ்நாடு வேளாண்மை நிதிநிலை அறிக்கையில் மண்வளத்தை பாதுகாக்க புதிய இயக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. வளமான மண்ணே வளமான வருங்காலம் எனும் நோக்கில் தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் செயல்படுத்த 122.51 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நெல் விதை உற்பத்தி மற்றும் விநியோக மானியத்திற்கு சிறப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தரமான விதை வளமான விவசாயம் என்ற நோக்கில் மாநில அரசின் சிறப்பு திட்டத்திற்கு 34.72 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு விவசாயிக்கும் தனிப்பயன் சேவைகளை வழங்க வேளாண் பட்ஜெட்டில் புதிய திட்டம் அறிவிப்பு. வேளாண் தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கொண்டு சேர்க்க AI அடிப்படையிலான உழவர் செயலியை உருவாக்க 2 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மிஷின் லேர்னிங் உரிய தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைத்து வானிலை முன்னறிவிப்பு, மண்ணலம் மற்றும் மண் வளம், பூச்சி நோய் மேலாண்மை, பருவநிலைக்கு ஏற்ற பயிர் என விதைப்பு முதல் அறுவடை வரையிலான அனைத்து தொழில்நுட்ப ஆலோசனைகளும் சேவைகளும் வழங்கப்படும். இவற்றோடு சந்தை நிலவரம், குரல்வெளி வேளாண் சேவைகள், அரசு திட்டங்கள் உள்ளிட்ட அனைத்து அறிவுசார் வேளாண் சேவைகளையும் விவசாயிகள் தங்களது தொலைபேசி, கைபேசி வாயிலாக எளிதாக பெறும் வகையில் 2026-27 ஆண்டில் உழவர் செயற்கை நுண்ணறிவு திட்டம் செயல்படுத்திட மாநில நிதியிலிருந்து 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். சிறுதானியங்களின் சாகுபடி பரப்பு, உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிக்க தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் செயல்படுத்த 63.81 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சாமை, திணை, வரகு, குதிரைவாலி, பனிவரகு ஆகியவற்றின் சாகுபடியை இருமடங்காக 7.61 கோடியில் தமிழ்நாடு குறுதானிய இயக்கம் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026-27 ஆண்டில் உழவர் குழுக்கள் அமைத்தல், மாட்டுப்பயிர் சாகுபடி தொகுப்பு மானியம், சிறு தலைகள் விநியோகம், வேளாண் இயந்திர வாடகை மையங்கள், முதன்மைப்படுத்தப்படும் மையங்கள் போன்ற இனங்கள் 63 கோடியே 81 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். குறுதானியங்களின் சாகுபடி பரப்பை 2 மடங்காக அதிகரிக்கும் நோக்கில் 2026-27 ஆண்டில் தமிழ்நாட்டில் 29 மாவட்டங்களில் தமிழ்நாடு குறுதானிய இயக்கம் செயல்படுத்த 7 கோடியே 61 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். பருத்தி உற்பத்தியை பெருக்கி விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தும் வகையில் 27.21 கோடியில் பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம் செயல்படுத்தப்படுகிறது. அதிக ஊட்டச்சத்து நிறைந்த சீமை, திணை, பாப்பரை, குலசாமி ஆகிய தானியங்களை ஊக்குவிக்க 30 லட்சத்தில் சிறப்பு திட்டம் கொண்டுவரப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை, நுனி கிள்ளுதல் ஆகியவற்றோடு வருமானத்தை பெருக்கும் நோக்கில் மிக நீண்ட இலை பருத்தி சாகுபடி, ஊடு பயிர் சாகுபடி ஆகியவற்றையும் ஊக்குவிக்க பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம் 2026-27 ஆண்டு முதல் 5 ஆண்டு திட்டமாக செயல்படுத்தப்படும். நடப்பாண்டில் 73,360 ஏக்கர் பரப்பளவில் 27 கோடியே 21 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில அரசின் நிதி ஒதுக்கீட்டில் 40,000 பருத்தி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். மக்காச்சோள உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் வேளாண் பட்ஜெட்டில் 36 கோடியில் புதிய மேம்பாட்டு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாய நிலங்களில் நிரந்தர பசுமையை ஏற்படுத்தும் வகையில் 17.70 கோடி ரூபாயில் வேளாண் காடுகள் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
17,315 ஏக்கர் பரப்பளவிலான சாகுபடிக்கு விதை கரும்பு மானியம் வழங்க 9.36 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கரும்பு சாகுபடி பரப்பை அதிகரிக்கும் நோக்கில் 9 கோடியில் சிறப்பு மேம்பாட்டு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. பனை மரங்களை பாதுகாக்கவும் பனை சார்ந்த தொழில்களை ஊக்குவிக்கவும் பனை பாதுகாப்பு இயக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. பனை விதைகள், பனங்கன்றுகள் விநியோகம், பயிற்சி அளித்தல் மற்றும் பனைப்பொருள் உற்பத்தி கூடாரங்கள் அமைக்க 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தென்னை சாகுபடி மற்றும் தென்னை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்த 41 கோடியில் தென்னை சிறப்பு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்னை சார்ந்த பொருட்களுக்கு லாபகரமான விலை கிடைக்கச் செய்யும் நோக்கில் 5.30 கோடியில் புதிய கழகம் அமைக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஆதி திராவிடர், பழங்குடியின, சிறு குறு விவசாயிகளுக்கு உயர் மதிப்பு வேளாண் திட்டங்களில் 20% கூடுதல் மானியம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மின் மோட்டார், சூரிய சக்தி பம்ப் செட்டுகள் மற்றும் 300 ஆழ்துளை கிணறுகளுக்கு 100% மானியம் வழங்க ரூபாய் 56.72 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மழை மற்றும் வெயிலிலிருந்து விளைபொருட்களை பாதுகாக்க வேளாண் பட்ஜெட்டில் சிறப்பு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தானிய பாதுகாப்பு, உணவு பாதுகாப்பு என்ற நோக்கில் 43,500 தார்பாய்கள் வழங்க ரூபாய் 10 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மாநில அளவில் பயிர் விளைச்சல் போட்டிக்காக மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. 10 பயிர்களுக்கு 30 பரிசுகள் என மொத்தம் 50 லட்சம் ரூபாய் பரிசு தொகையாக வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. மாவட்ட அளவில் சிறந்த விவசாயிகளை ஊக்குவிக்க வெற்றி விவசாயி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. நெல், சோளம், கம்பு, மக்காச்சோளம், துவரை உள்ளிட்ட 9 பயிர்களுக்கு 90 பரிசுகள் என மொத்தம் ரூபாய் 67.50 லட்சம் பரிசு தொகையாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கும் வகையில் சிறந்த உயிர் மேலாண்மைக்கான மாநில விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த உயிர்மை விவசாயம் செய்யும் 5 விவசாயிகளுக்கு நம்மாழ்வார் விருது வழங்க ரூபாய் 11 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. காட்டுப்பன்றிகளால் ஏற்படும் பயிர் இழப்புகளை தடுக்க காட்டுப்பன்றி சேத தடுப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பான பயிர், வளமான அறுவடை என்ற நோக்கில் செயல்படுத்த ரூபாய் 7.35 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அண்மை காலங்களில் தமிழ்நாட்டு காட்டுப் பன்றிகளால் பயிர்கள் தொடர்ந்து சேதமடைந்து விவசாயிகள் பெரும் பொருளாதார இழப்பை சந்தித்து வருகின்றனர். காட்டுப் பன்றியால் ஏற்படும் பயிர் இழப்புகளை தடுக்கும் நோக்கில் பெரும்பான்மையான விவசாயிகளின் கோரிக்கைக்கு இணங்க இதற்கான சிறப்பு திட்டம் 2026-27 ஆண்டில் 7.35 லட்சம் ரூபாய் நிதியில் செயல்படுத்தப்படும். வேளாண்மையில் நவீன தொழில்நுட்பத்தை புகுத்தவும் மகளிர் அதிகாரமளித்தலை ஊக்குவிக்கவும் வான்மகள் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. 100 மகளிர் உட்பட 500 நபர்களுக்கு ட்ரோன் இயக்க பயிற்சி அளிக்கும் வான்மகள் திட்டத்திற்காக 4 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நகர்ப்புற மற்றும் வீட்டு தோட்டங்களை ஊக்குவிக்கும் நோக்கில் வெற்றி இல்லத்தரசி வீட்டு தோட்டம் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மாடி தோட்டம் அமைக்க இடுபொருள், காய்கறி விதை மற்றும் பழச்செடி தொகுப்புகள் உட்பட நிழல் வலை குடில்கள் வழங்க 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வெங்காயத்தின் விலையை கட்டுப்படுத்தவும் அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்புகளை தவிர்க்கவும் சேமிப்பு கிடங்குகள் அமைக்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. 57,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட வெங்காய சேமிப்பு கிடங்குகள் அமைக்க 22 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
விவசாயிகளுக்கு 50% மானியத்தில் 2.8 கோடியில் கதிரடிக்கும் களங்கள் அமைக்கப்படும் என பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மையை மேம்படுத்தவும் தானியங்களை பாதுகாப்பாக உலர்த்தும் வகையில் நடவடிக்கை. பயறு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்து பயிர்களில் தன்னிறைவு பெற சிறப்பு இயக்கம் தொடங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தன்னிறைவே தாரக மந்திரம் என்ற நோக்கில் இத்திட்டத்தை செயல்படுத்த ரூபாய் 203.64 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. திரவ உயிர் உர உற்பத்தி மையங்களின் கட்டமைப்பை மேம்படுத்த 3.56 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல 7.1 கோடியில் 3 புதிய விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நீர் மேலாண்மையை மேம்படுத்தவும் பாசன நீர் உபயோக திறனை உயர்த்தவும் துளி துளி தண்ணீர் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. 2.2 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் 95,000 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 785 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மழை நீரை சேமித்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் நோக்கில் 100% மானியத்தில் 500 பண்ணை குட்டைகள் அமைக்க 8.5 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுப்பிரிவை சார்ந்த 500 விவசாயிகளுக்கு ஆழ்துளை அல்லது குழாய் கிணறுகள் 60% மானியத்தில் அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தோட்டக்கலை பயிர்களின் உற்பத்தியை உயர்த்த 41 கோடி ரூபாயில் நவீன தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தப்படுகிறது. நுண் ஊட்டச்சத்து மிக்க பயிர்களை ஊக்குவிக்கும் வகையில் தமிழ்நாடு தளிர்கீரைகள் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு சீரான பாசன வசதியை வழங்கும் நோக்கில் 23 கோடியில் சூரிய சக்தியால் இயங்கும் பம்ப் செட்டுகள் அமைக்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 1000 விவசாயிகளுக்கு 80% மானியத்தில் சூரிய சக்தியால் இயங்கும் பம்ப் செட்டுகள் அமைக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது.